வெல்கம் டு விருதை சமையல். ஹாய்ப்பா, இன்றைக்கி நான் சுவரொட்டி செய்ய போகிறேன். இவ்வளோ பெரிய சுவரொட்டி நல்லா ஒரு கை அகலத்துக்கு இருந்தது. அதை ஒரு பாத்திரத்தில் நல்லா வெந்நி கொதிக்க வச்சு அதுக்குள்ளே போட்டுட்டேன். இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போனா தான் அதுலேருந்து நம்ம கட் பண்ணுறப்ப ப்ளீடிங் வராது. இது நல்லா கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆறுனதுக்கப்புறமே எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் மட்டும் நல்லா பரவாயில்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் மட்டும் அதை போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயம் பரவாயில்லாமல் நல்லா வதங்கினோடனே ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டுருக்கேன். சின்ன பழம்தான். வெங்காயம் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. சுவரொட்டி அப்பப்போ தான் கிடைக்கும், ரொம்ப கிடைக்காது, ரேராக தான் கிடைக்கும். அது கிடைக்கிறப்ப பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப கம்மியாக தான் போட்டால் போதும். நல்லா வதக்கி விட்டுட்டு, இது நல்லா ரத்தம் ஊறுன்னு சொல்லுவாங்க, குழந்தை பெற்ற பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நல்லா வதக்கிட்டு இப்போ நமக்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற சுவரொட்டியவும் போட்டுருவோம். போட்டுட்டு அதையும் இந்த வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். ஈரலுக்கும் சுவரொட்டிக்கும் பொதுவாகவே மிளகு சீரகம் மட்டும்தான் ரொம்ப போடுவாங்க, ரொம்ப போட மாட்டாங்க. இதில் நம்ம இப்போ முதல்ல மஞ்சள்தூள் போட்டுட்டு சீரகத்தூளையும் போட்டுட்டு சீரகத்தூள் போடுறேன். சீரகத்தூளையும் போட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு இதெல்லாம் கலந்த உடனே எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆன உடனே அதை ஒரு சின்ன மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு மூடி வைங்க. எண்ணெயிலே தான் வதக்குவோம். முதல்ல தண்ணியில் நம்ம வேக வச்சு வதக்கியாச்சு. இப்போ எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா சுருள வதங்கினோடனே எண்ணெயாக கூடி வரும். இது வதங்கினோடனே மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரே 1 ஸ்பூன் தான், மிளகும் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம், சீரகத்தூளும் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். மிளகு இறக்குற நேரம் போட்டால் போதும். மிளகை இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு மல்லி இலையை தூவிட்டு அதிலே மூடி வச்சுடுங்க. சாப்பிட்றப்ப ரசத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிள்ளைங்களுக்கு நல்லது. மாதத்துக்கு ஒருக்கையாவது இது பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.